ராஜாக்கணி எப்படி பார்க்குறீங்க? எதிர்ப்பு ஆதரவும் வரக்கூடிய விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? 40 மணித்துளிகளுக்கு பிறகு தொடங்குகிறேன் என்பதை சொல்லிவிட்டு தாராளமாக பேசுங்க, நேரம் இருக்கணும். அதாவது மிக அழகாக சுருக்கமாக முனைவர் ஆர்கே அவர்களும் மதுக்கூர் ராமலிங்கமும் இந்த பிரச்சனையின் சுருக்கத்தை சொல்லிவிட்டார்கள். தமிழ்நாட்டில் இவர்கள் கால் ஊன்ற வேண்டும் என்றால் கலவரம் வேண்டும். இரத்த குளத்தில் தான் தாமரை மலர்ந்து பழக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இரத்த ருசி இவர்களை இந்த நிலைமையை நோக்கி தள்ளுகிறது. திருப்பரங்குன்ற மலை எவ்வளவு பழமையானது. திருமுருகாற்றுப்படையில் சுட்டி காட்டப்பட்ட திருப்பரங்குன்ற மலை, அந்த மலைக்கு நானும் என் தாய் பிறந்த ஊர் மதுரை, அங்கே நானும் போயிருக்கிறேன். ஒரு இரவு தங்கியிருக்கிறேன். அங்கே என்ன பிரச்சனை? இவ்வளவு நாளாக 35 ஆண்டுகளுக்கு முன்னால அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை. அங்கே இருக்கின்ற எல்லைக்கல், அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே தந்திருக்கின்ற அதை தீபத்தூண் என்று இப்போது சொல்கிறீர்கள். இதற்கு ஒரு வரலாறு, மோடஸ் ஆஃப் ஆப்பரண்டின்னு சொல்லுவாங்களே, இவர்கள் எப்படி இயங்குகிறார்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். மதுரை மண்ணின் அமைதி காப்பது, அதான் சொல்லியிருக்கேன். தீபத்தை தீப்பந்தமாக்குவது மனுவாதம். எல்லா பந்தங்களையும் இணைத்து அணைப்பதே மனித நேயம் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு மதுரை மக்கள், குறிப்பாக இவர்கள் இந்துக்கள் என்று குறிப்பிடக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் யாருமே இவர்களின் கொள்கைக்கு ஆதரவாக இல்லை. அங்கே ஆடு கோழி பணியிட்டு உண்ணக்கூடிய பலர், அந்த திருப்பரங்குன்றத்துக்கு அடியில் திருமண மண்டபம் இருக்கின்றது. அங்கே புலால் உணவு விருந்துகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அங்கே தொடர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் சொன்னது போல் 5 வகையான தெய்வங்கள், பௌத்தமும் இருக்கிறது, சமணமும் இருக்கின்றது, அவர் சொன்ன மாதிரி மூதேவி கோயிலும் இருக்கின்றது, மூத்தோர் வழிபாடும் இருக்கின்றது, முருகன் கோவிலும் இருக்கின்றது, சிக்கந்தர் மழையும் இருக்கின்றது. காலம் சென்ற திருமுருக கிருபானந்த வாரியார் அழகாக ஒப்புமை, கந்தர் என்றாலும் சிக்கந்தர் என்றாலும் இங்கே ஒற்றுமை தெரிகின்றதே என்று இணைத்து பார்த்தார்கள். இன்றைக்கு பிரச்சனையை பாருங்க. இவர்கள் அந்த இடத்திலே அயோத்தியாக்குவோம் என்று சொல்லிவிட்டு அவர் எந்த தியாகத்துக்கும் தயார் என்று சொல்லிவிட்டு படத்திலாம் கூட நடிக்கிறார். ஏன்னா மக்கள் தான் ஒரு தியாகத்துக்கு தயாராக இருக்கணும் அதை பார்க்கறதுக்கு. இப்போது 1885ஆம் ஆண்டு ஊத் சமஸ்தானம், இன்றைக்கு அயோத்தி இருக்குல்ல, அதனுடைய பழைய பேர் ஊத் சமஸ்தானம், வாஜித் அலி ஷா என்பவருடைய ஆட்சியில் இருக்கு. அங்கே முஸ்லிம்களுக்கு ஒரு கோரிக்கை, ஹனுமான்கிரி கார்ஹி என்ற கோவில் பள்ளிவாசலை இடித்து கட்டினது, அதை எங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும்னு கேட்குறாங்க. பிரச்சனை. அப்போது ஆட்சியில் இருந்த வாஜித் அலி ஷா உடனே ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அந்த கோவிலை அபகரித்து பள்ளிவாசல் ஆக்க தயாராக இல்லை. அவர் அதுக்கு தயாராக இல்லை என்ற உடனே பதிலுக்கு அன்றைக்கு இந்த மகந்துகள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ பாபரி மஸ்ஜித் இருக்குல்ல, அதுக்கு முன்னால் ஒரு திண்ணை இருந்தது. இது ராமர் பிறந்த ராம் சபுத்ரா என்று சொல்லி ராமர் திண்ணை என்று தான் சொன்னார்களே தவிர 1885 ஜென்மஸ்தான்கிற பிரச்சனையே வரவில்லை. பிறகு 1857 யாரும் மறந்திருக்க முடியாது, சிப்பாய் கழகம் என்ற போராட்டம் வந்தது. அப்போதுதான் அதை ராம் சபுத்ரா என்கிறார்கள். இந்த பாபர் மஸ்ஜித் கிட்டே வரல. 1859ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு சுவரை எழுப்புது குறுக்க. ராமர் சபுத்ரா திண்ணைக்கும் பள்ளிவாசலுக்கும் தொந்தரவு வரக்கூடாதுன்னு அந்த சபுத்ராவுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்குது. இன்றைக்கு என்ன நிலைமை? அந்த இடத்திலே இருந்த பாபர் மஸ்ஜித் 460 ஆண்டு காலம் நின்ற பாபர் மஸ்ஜித் அங்கே இல்லாமல் போனது. அதே மாதிரி அயோத்தியாக்குவோம். அவர்கள் இப்பொழுது இல்லங்க, ஒரு ராஜா ஒரு மேடையில பேசுறதுனால அது உடனே நடந்துருமா? நீங்க அவ்வளவு தூரம் நீங்க பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட போது அப்கி ஜீத் பாபரி ஹை, காசி மதுரா பாக்கி ஹே என்று சொன்னார்கள். 30,000 பள்ளிவாசலை பட்டியலிட்டார்கள். அப்போது காசி மதுரா இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்குது? 1991ஆம் ஆண்டு தி பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட், வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டம் என்ன சொல்லுது? 1947 ஆகஸ்ட் 15 என்ன மத வழிபாட்டு தலங்கள் என்ன நிலையில் இருந்ததோ அதை மாற்றக்கூடாது என்று சொன்னது. ஆனால் காசி ஞானவாபி பள்ளிவாசல், மதுரா ஈத்கா பள்ளிவாசல் எப்படி சர்ச்சை கூடமாகி மூடப்பட்டன? எப்படி நீதிமன்ற வழக்கு பதிந்தது? நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் நடைமுறையில் இருக்கும் பொழுது நீதிமன்றம் எப்படி உதவியது? இப்போ நான் பேசுறாங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2015ஆம் ஆண்டு பிராமணர்கள் சாப்பிட்ட இலை மீது உருளக்கூடிய ஒரு வைபவம் கரூர் அருகே நெரூர் என்ற ஊரில் நடந்தது. இதை 2015ஆம் ஆண்டு சென்னை மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வு 2 நீதிபதிகள் கொண்ட குழு தடை செய்து விட்டது. 2024ஆம் ஆண்டு நம்முடைய மாண்புமை நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அந்த சடங்கு மீண்டும் நடக்க வேண்டும், பிராமணர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில் தமிழர்கள் உருளக்கூடிய சடங்கு நடக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். மீண்டும் அந்த பெஞ்ச் தடை செய்திருக்கின்றது. அது போன்ற ஒரு நிலைதான் இப்பொழுது இந்த
தீர்ப்புக்கு ஏற்படும் என்று நான் நம்புகின்றேன். ரைட். அது ஒரு அவங்க புறம் என்ன இருந்தாலும் சொல்றாங்க, நாங்க வந்து போய் அந்த தீபத்தூண்ல விளக்கேத்தி வழிபட போறோம், எங்களுடைய உரிமையை நாங்க பார்க்க போறோம், அவங்க தர்கால அவங்க வழிபட்டுட்டு போட்டும், இதை உடனே கலவரம் பண்ண போறோம், பெரிய பிரச்சனை பண்ண போறோம்னு எங்க மேல எதுக்கு முத்திர நீங்கள் ஒன்றை குத்துறீங்கன்னு புரிந்து கொள்ள கேட்கிறாங்க. வேண்டும். இந்திய நாட்டிலே இந்த மத நல்லிணக்கம் எப்படி கட்டப்பட்டிருக்கு தெரியுமா? இன்றைக்கு கூட மத நல்லிணக்கத்திற்கான மக்கள் கூட்டமைப்பு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், மீதா பாண்டியன் இணைந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஒரு மனு அனுப்பியிருக்கிறார்கள். அதில் பல செய்திகள் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கின்றன. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு சபரிமலை காலம் போகிறார்கள், நேராக சபரிமலைக்கு போகிறார்களா? அங்கே வாபர் என்று சொல்லி போயிட்டு வாபர் மசூதிக்கு போயிட்டு போகிறார்கள். எல்லா இடங்களிலும் தைப்பூசம் சொன்னார்களே, இந்த தைப்பூசம் பழனிக்கு போகும்பொழுது வழியெல்லாம் முஸ்லீம்கள் உபசரிப்பார்கள். எங்க தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சொந்தங்களும் கூட அவர்களை உபசரிப்பார்கள். சார், நான் உங்களுக்கு எதிராக பேசுறேன் சார். பிரச்சனை என்னன்னா, அந்த நான் வந்து அவர் கூட நம்ம மதுக்கூர் இந்துத்துவான்னு சொல்றாங்க. அது கூட இந்து மதத்தை இணைத்த மாதிரி அது இந்துக்காக முஸ்லீம்கள் துவா கேட்கிற நாடு இது. நீங்க தொழுகைக்கு போனீங்கன்னா மாலை தொழுகையிலும் காலை தொழுகையிலும் தொழ வந்தவருடைய எண்ணிக்கையை விட குழந்தையை தூக்கிட்டு வந்தவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நம்முடைய அருமை தாய்மார்கள் குழந்தைகளை தூக்கிட்டு வந்து தொழுதுட்டு போறவங்க ஓதி பார்த்தா குணமாகிவிடும் என்று நம்பக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கின்ற நாடு. அதனால இந்துக்காக முஸ்லீம் துவா செய்யும் போது இந்துத்துவான்னு சொன்னா கூட பிறழ உணர்ந்து கொள்ளப்படும். நான் சங்கிகள் என்று சொல்கிறேன். அந்த சங்கிகளுடைய தத்துவம் என்னவா இருக்குன்னா, பிளக்க வேண்டும், தீபத்தை தீப்பந்தமாக்க வேண்டும், ஒற்றுமையை வேற்றுமையாக ஆக்க வேண்டும், பன்மைத்துவத்தை ஒரே நாடு ஒரே மதம் ஒரே கொடி என்று ஆக்கிறது. ஒரே நிமிஷம், இப்ப நான் தீபத்தூண்ல விளக்கேத்தி வழிபடணும்னு நினைச்சா வேற என்ன எனக்கு ஆப்ஷன் இருக்கு? நான் என்ன கேட்கிறேன், இதற்கு முன்னால் எப்போதுமே அங்கு தீபம் ஏற்றப்படவில்லை. இவர் சொல்லக்கூடிய இடம் எங்க இருக்கு தெரியுமா? அந்த தர்காவிலிருந்து 15 மீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இல்ல 60 மீட்டர் தூரத்துல தான் இருக்கு. இந்த உத்தரவுல 15 மீட்டர் தூரத்துல இருக்கிறது. அங்கே 50 ஆண்டுக்கு முன்னால, சிலர் கேட்பாங்க 100 வருஷத்துக்கு முன்னால ஏதாவது ஒரு பத்திரத்துல இந்து மதம்னு காட்ட முடியுமா? அதாவது அதே நம்முடைய காஞ்சி பெரிய சங்கராச்சாரியார் அவர்களே எழுதியிருக்கிறாங்க, வெள்ளக்காரன் வச்ச பேர் நம்மளை காப்பாத்துனுச்சு. நீங்க அதுக்கு வரைவிலக்கணம் சொல்ல முடியுமா? இங்கே சொன்னார் புரட்சி கவிதாசன் பேசும்போது சொன்னாரு, படையெடுத்து வந்ததா தமிழகத்தில் முஸ்லீம்கள். இந்த புத்தகம் ஆய்வுபூர்வமான புத்தகம். இது படையெடுத்தவர், நபிகள் நாயகம் இஸ்லாத்தை உருவாக்கியவர் அல்ல, மறு கட்டமைப்பு செய்தவர்கள். நபிகள் நாயகம் அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை புத்துயிராக்க வந்தவர்களே தவிர அந்த கொள்கையை உருவாக்கியவர்கள் அல்ல. இங்கே இருக்கின்றது புத்துயிராக்கப்பட்டது ஒன்றே குலம் ஒருவனே தேவன். திருமூலர் அதுக்கு முன்பே சொல்லி இருக்கின்றார். இதுல அதாவது அரபியர்களுடைய உறவு இஸ்லாம், அதாவது நபிகள் நாயகத்தின் பிறப்புக்கு முன்பிருந்தே இருக்கின்றது. அது நெடுநல் வாடையில பார்க்கலாம். நீரின் வந்த நிமிர் வரி புறவி, கடல் மார்க்கமாகத்தான் குதிரை இங்கே வந்திருக்கின்றது. முருகனுக்கு இன்னொரு பேர் மயிலேறும் ராவுத்தனே. குதிரையில் ஏறினால் ராவுத்தன், யானையில் ஏறினால் மாவுத்தன். அப்போ ராவுத்தர்கள் என்று முஸ்லிம்களை சொல்றோம். முருகனையே மயிலேறும் ராவுத்தனே என்று அத்தா என்று முஸ்லிம்கள் அழைப்பார்கள். ஆனால் சிவபெருமானை திருநாவுக்கரசர் அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அருநோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் என்று சொல்கின்றார். இப்படி பல இடங்களிலே நீங்கள் தான் அந்த இலக்கியங்களை படித்தவன் நடத்துபவன். அதனால நான் இங்க சொல்வது, எல்லா இடங்களிலும் இப்படி ஒரு பிணைப்பு இருக்கின்றது. அந்த பிணைப்பை உடைக்க வேண்டும், வெறுப்பை மூட்ட வேண்டும், வெறுப்பை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கே கண்டிப்பாக அதாவது திருக்குர்ஆனுடைய கட்டளை, அவர்கள் வணங்கக்கூடியதை நீங்கள் ஏசாதீர்கள். அதாவது பிறர் வணங்கக்கூடியதை ஏசுவது ஒரு முஸ்லிமுக்கு தடை செய்யப்பட்டது. நீங்கள் தீபத்தை தாராளமாக ஏற்றுங்கள், அதை தர்கா முன்னால் வந்து ஏற்றுவேன். நீங்கள் கொட்டுகளை எங்கு வேணுமானும் கொட்டுங்கள், ஆனால் நான் பள்ளிவாசல் முன்னால் தான். யார் சொல்கிறார்? இந்து முன்னணி அமைப்பு சொல்கின்றது, சங் பரிவாரம் சொல்கின்றது, RSS சொல்கின்றது. இந்துக்கள் சொல்கிறார்களா? இல்லை, அவர்கள் சகோதரத்துவத்தோடு இருக்கிறார்கள். ஆகவே இந்துக்கள் நமது பந்துக்கள். இங்க இந்து நாடுன்னு சொல்றாருல, இங்கே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்நாட்டை உருவாக்கிய அனைவருக்கும் உரிமை உள்ள நாடு இது. ஆகவே இந்த நாட்டுக்கு ஒரு மத வண்ணம் பூசுவது அபாயமானது, பாசிச தன்மை கொண்டது. அதை செய்வதற்கு மதுரையை களமாக்க நினைக்கிறார்கள். ஆகவே அந்த கனவை எதிர்த்து நிற்க வேண்டிய கடமை தமிழர்களுக்கு இருக்கின்றது. இங்கே யாதும் ஊரே யாவரும் கேளீர் தானே தவிர நமக்கு இது போன்ற ஒன்றே ஒன்று சொல்றேன். இது நாயக்கர் நேயம்னு இந்த புத்தகத்தில் இருக்குது. படையெடுத்து போகிறார். நாயக்கருடைய படையில யார் இருந்தாருன்னு சொல்லி, உச்சிமியாவும் உகந்த பெருந்தளமும் சவ்வாது கானும் தன்மாவு அத்தனையும் வாய்பூசு கான் தலமும் வாய்த்த புறவிகளும் வாவுத் கான் தன்படையும் சின்ன ராவுத்தர் மூசா கான் காதிர் சாஹிபு சூரன் தாவூது மீரா சாஹிபு ஆதிர் சாஹிபு முகமது சாஹிபு படேகான் கிலீஸ் முகமது கான் கிலீஸ் என்று
நாயக்கர் படையின் தளபதிகள் முஸ்லிம்களாக இருந்திருக்கிறார்கள் என்று காட்டுகின்றது. ஒன்றே ஒன்றை சொல்கின்றேன், மன்னர் முன்னால தலை வணங்கி உறுதி எடுக்க வேண்டும் என்ற நடைமுறை நாயகர் காலத்தில் இருந்துச்சு. முஸ்லிம்கள் அப்படி எடுக்க வேண்டியதில்லை, தங்கள் திருக்குரான் மீது ஆணையிட்டு எடுத்தாலே போதும் என்ற அளவுக்கு ஒரு சமய நல்லிணக்கத்தை, சகோதரத்துவத்தை சொன்ன மண் இது. இந்த மண்ணிலே நீதிமன்றம் சொல்லி இருக்கின்றது, அதற்கு நீதிமன்றமே பதில் சொல்லும். ஒன்றை சொல்கின்றேன், இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ரஞ்சன் கோகோய் தான் அன்று அயோத்தி தீர்ப்பை தந்தார். அதாவது ஊரறிந்த செய்திகளே ஒன்றுமில்லாமல் ஆக்கிறார்கள், மிக துணிச்சலாக கருத்து வைக்கிறார்கள். நான் இங்கே வரலாற்று ஆதாரத்தை தரேன். 1989ஆம் ஆண்டு நாகப்பா நாச்சியப்பன் என்பவர் திருப்பரங்குன்றம் கோவில் தொடர்பாக முனைவர் பட்ட ஆய்வேட்டை சமர்ப்பிச்சிருக்கிறார். எங்க சமர்ப்பிச்சிருக்காரு? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில். அதில் ஒரு 1989ஆம் ஆண்டோட தான் சொல்றேன். அதுல தீபம் உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் இதுவரை ஏற்றப்பட்டு வந்திருக்கின்றது. காலங்காலம் அது முனைவர் பட்ட ஆய்வு, பல்கலைக்கழகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆய்வு. அதை இன்றைக்கு இந்த மத நல்லிணக்கத்துக்கான மக்கள் கூட்டமைப்புல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவ்வளவு தெளிவாக ஆய்வு இருக்குங்க. அங்க இது 50 ஆண்டுக்கு முன்னால திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இங்கே இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள், தமிழ்நாட்டுடைய தமிழ்கூர் நல்லுலகத்தின் மக்கள் என்றைக்காவது அந்த பிரச்சனை கேள்விப்பட்டிருக்கிறோமா? புதிதாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து மக்களை பிளந்து மாநாடு என்ற பேரிலே மக்களை துண்டுகளை மாற்றி மாற்றி போடுவார்கள். சட்டையின் நிறம் காவிதான். அங்கே மக்களை துண்டு போட்டு விடாதீர்கள். நீங்க எங்க இருந்தாலும் இல்ல, அவர் சொல்லலங்க, பொதுவா சட்ட காவி வேற துண்டு மாறுது. நீங்க துண்டை மாற்றி போறீங்க, தமிழ்நாட்டை துண்டு போட்டு விடாதீர்கள், துண்டு போட்டு விடாதீர்கள் என்பதனாலதான் 1989 சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வேட்டிலே அங்கே இவர்கள் சொல்லக்கூடிய இடத்துல, இப்போது சொல்றாங்க இந்துத்துவ சங்கிகள் சொல்லக்கூடிய இடத்துல தீபம் ஏற்றல, உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் ஏற்றிருக்கிறாங்க. ஆகவே அங்க பன்மைத்துவம் இருக்கின்றது. பன்மைத்துவம் தான் இந்த மண்ணுக்கு உண்மைத்துவம். அதை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள். நீங்கள் யாத்திரை, நீங்க வேலை கொடுப்பதற்கு யாத்திரை கொடுன்னு தமிழ்நாட்டில் கேட்டான். நீங்கள் வேலை கொடுக்கும் வேலையை விட்டுவிட்டு வேலை எடுத்து கொடுத்து குத்த சொன்னால் ஏற்காது. சூலத்தின் பின்னால் இங்கே காலம் வராது. இங்கே நீங்க கல்வியை கொடுங்கள், இட ஒதுக்கீட்டை கொடுங்கள், அதுதான் முக்கியமானது. மண்டலை எப்போது ஒழிக்கணும்னு மந்திரை எடுத்தார்கள். அது போல நீங்கள் மதவாதத்தை சொல்லி மெட்ரோவை ஏமாற்றி விட முடியாது. எய்ம்ஸை ஏமாற்றலாம் என்ற உங்கள் எய்ம்ஸ் எடுபடாது. அதுதான் இங்க செய்தி. தமிழ் மக்களை வஞ்சித்து விட்டு நீங்கள் மதச்சாயம் மதவெறியை விந்தேஸ்வரி பிரசாத் மண்டல், பிபி மண்டல், அவரை நியமனம் பண்ணுது வாஜ்பாய், அத்வானி எல்லாம் ஆட்சியில் இருந்த காலத்துல, மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்த காலத்துல. மண்டல் கமிஷனுக்கு எதிராக அப்ப போராட்டம் பண்ணலையா? நிச்சயமா கிடையாது. அதெல்லாம் இவர்களுடைய இன்னொரு தலைப்புல